திரு அக்னி, ஆளுநருடைய விவகாரத்தை அதிமுக எப்படி அணுகுது? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக திட்டமிட்டு அரசியலாக்குது அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக கடந்த காலங்களில் பேசப்பட்டது. ஆனால் இப்போ அரசியலமைப்பை காக்கக்கூடிய முயற்சி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை சார்? இன்னைக்கு நடந்தது, இந்த சட்ட முன்வடிவு சரத்து 207 பிரிவின் 3 கீழ் ஆளுநர்கிட்ட பரிந்துரை நம்ம வாங்கணும், ஒப்புதல் வாங்கணும் அப்படின்றதுனால அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதை அவங்க திரும்பி ஆளுநர் சட்டமன்றத்திற்கே சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்சிடர், பரிசீலனை பண்ணுங்க. அது இல்லாமல் அப்ரோப்ரியேட் கன்சிடரேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ பொருத்தமான பரிசீலனை என்பதைத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கி சட்டப்பேரவையில் சொல்லியிருக்கிறார். இதில் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஆளுநர் சொன்னார் அப்படின்றது தான் சிஎம் சொன்னார். அதைத்தான் ஆளுநர் சொன்னார், கன்சிடர் ஆர் அப்ரோப்ரியேட் கன்சிடரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார்னு தான் சொன்னேன். அப்படி சொல்லுகிற போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, அப்போ பொருத்தமான அல்லது தகுந்த அந்த வார்த்தையைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் அது பொருத்தமற்றதையவா நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் மாநில அரசு நிலைப்பாடாக இருக்குது. நான் கேட்குறேன், அப்படி ஒருவேளை சட்டமன்ற மசோதா முன்வடிவு திரும்ப கன்சிடர் பண்ணுங்க, பரிசீலனை பண்ணுங்க என்று வந்தால் சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன? அப்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை வாக்கெடுப்பு நடத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது சட்டமன்றத்துக்கு உரிய ஒரு குரல் வாக்கெடுப்பு அல்லது எண்ணிக்கையின் அடிப்படையில் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இதை காரணம் காட்டி இதுவே இதனுடைய வழக்கமாக இருக்கிறது, அதனால் இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்குறேன், தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அது மாநில சுயாட்சி என்று சொல்லுகிறார்கள். நேற்றைய தினம் நடந்தது, சட்டமன்றத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றார் இல்லையா? அப்படி அதிகாரம் இருக்கு என்று சொன்னால் மாநில முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதுதான் எதிர்க்கட்சி தலைவருக்கும் அதிகாரம் இருக்கு. ஆனால் விதி எண் 56 என்ன சொல்லுதுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய கோரிக்கை அல்லது மானிய கோரிக்கையாக இருக்கட்டும், சிறப்பு விவாதமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லுவதை கேட்டறிந்ததற்கு பிறகுதான் அதற்கு பிறகு சபாநாயகர் வாயிலாக நாம் கோரிக்கை வைக்கிற போது அது முதலமைச்சரோ அல்லது அந்தந்த துறையின் அமைச்சர்களோ பதிலளிப்பார்கள். ஆனால் நேற்றைய தினம் அது நடந்ததா? நடக்கலை. இல்லை, நேற்றைய நிகழ்வு அப்படின்றது அதுவும் ஒரு சட்டமன்றத்தால் அனுப்பப்படக்கூடிய ஒரு சட்ட முன்வடிவுக்கு மசோதா, இது கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுப்பிச்ச மசோதாவுக்கும் பொருந்தும். இப்போ அந்த மசோதா மீது ஆளுநர் இதே மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறார். அப்படி என்றால் கடந்த காலத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் இல்லை, அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை அப்படின்றதுக்காக சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய இறையாண்மையை விட்டு கொடுத்துருவீங்களா? ரெண்டு விஷயம். நீங்கள் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்காக இருக்கிறோம், ஆனால் அது சட்ட ரீதியாக நாம் சந்திக்க முடியவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடுவது தானே ஒரு அரசாங்கத்தினுடைய முறை. அதுதானே ஏற்கனவே மசோதாக்கள் இப்படி நிலுவையில் இருக்கிறது. as soon as possible என்றால் அதற்கு கால நிர்ணயம் விதிக்கப்படவில்லை அரசியலமைப்பு சட்டத்தில். ஆகவே அதை காரணம் காட்டி 142 நாள் கழிச்சு நீட்டு விலக்கு மசோதாவையே திரும்ப அனுப்பினார்கள். அப்படி அனுப்பியதற்கு பிறகு மாநில அரசு அப்படி விட்டுருச்சா? நீதிமன்றத்தை நாடிச்சா இல்லையா? அதேபோல் இதை நாடி இருக்க வேண்டியது தானே என்பதுதான் அரசு தரப்பினுடைய வாதமா இருக்கிறத தாண்டி இல்ல இங்க இப்படித்தான் நடக்கும் அப்படின்னா எதிர்மறை தாக்குதலாக இறையாண்மையையும் அதனுடைய மாண்பையும் ஒவ்வொரு முறையும் போய் நீதிமன்றத்தில் தான் நிலைநிறுத்தணுமா? ஆளுங்கட்சிக்கு தான் அந்த இறையாண்மை இருக்கிறதா? தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிக்கு அந்த இறையாண்மை இல்லையான்னு கேட்கிறேன். எல்லாருக்குமே தான் இருக்கு. அப்ப நேத்து அது நடக்கலையா சார்? ஒரு சட்டத்துக்கும் ஒரு ஆளுங்கட்சி என்றால் நாங்கள் முரண்டுவாதமும் எதிர்க்கட்சியை முடக்குவதுதான் எங்கள் நோக்கம்னா எங்க போய் நிக்கிறது? சரி, அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் இதுக்கு முன்னாடி மசோதாக்களுக்காக தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தை முறையிட்டுச்சே, அப்ப எல்லாம் ஏன் இந்த தீர்மானம் வரல? இந்த தீர்மானத்துக்காக சொல்றேன். ஒவ்வொரு இடத்திலையும் தீர்மானங்கள் போடுவாங்க, அது அவர் மீது குற்றம் சாட்டுவதா இல்லையா என்பது எனக்கு தேவையில்லை. சரி, திரு வன்னியரசு. இல்லை, இந்த ஆளுநருடைய இந்த போக்கு இன்னைக்கு இல்லை,
2021 அவர் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணதிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு எதிராக அல்லது அந்த அரசை எப்படியெல்லாம் முடக்குவது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் வந்து செயல்படுறாரு. 2020 அதாவது திமுக அரசு வருவதற்கு முன்பிருந்தே 2020 போடப்பட்ட அந்த மசோதாக்கள்லேருந்து 2023 வரை வந்து மொத்தம் 22 மசோதாக்கள். அந்த மசோதாக்களுக்கு சேர்த்து தான் திமுக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து போனாங்க. அதில் ஒரு 10 மசோதாக்களை வந்து உச்சநீதிமன்றம் வந்து உடனே வந்து அவங்களுடைய அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் 142 அடிப்படையில் எங்களுக்கு இதில் இருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் நான் இதை வந்து நாங்களே வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறாங்க. அதில் மொத்தம் வந்து அந்த கடந்த அதாவது ஏப்ரல் 8, 2025 நீதியரசர்கள் அதாவது பார்ட்டிவாலா மகாதேவன் அந்த பெஞ்சு கொடுத்த தீர்ப்பு மொத்தம் வந்து 415 பக்கம். அதை வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒவ்வொரு வரிகளையும் அவ கோட் பண்ணி பேசுகிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை தான் சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, ஆளுநருக்கு தன்னிச்சையான அதிகாரம் என்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை. சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்படும் மசோதாவுக்கு அரசியலமைப்பு பிரிவு 200 கீழ் ஏதாவது ஒரு நடவடிக்கையை அவர் எடுக்க வேண்டும். அவர் சொல்கிறதில்ல மாநில அரசின் ஆலோசனைப்படியே ஆளுநர் செயல்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 கீழ் அவருக்கென எந்த தனிப்பட்ட விருப்புரிமையும் இல்லை. இது வந்து இந்த வழக்கு ரொம்ப முக்கியமாக என்னென்னா, பேரறிவாளன் வழக்கில் இந்த வழக்கு வரும்பொழுது மாநில அரசினுடைய அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் வந்து நீங்கள் வந்து இவர் வந்து கிடப்பில் போட்டுறாரு, அதை வந்து நடவடிக்கை எடுக்கலை. அப்போ இதை கோட் பண்ணி தான் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுது, இது நீங்களே முடிவெடுத்துருக்கணும், நாங்கள் விடுதலை பண்ணுறோம்னு சொல்லி இவரை மீறி தான் வந்து பேரறிவாளன் அவர்களை விடுதலை பண்ணாங்க. அதை ஒட்டி தான் எல்லாருமே விடுதலை ஆகிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு மக்களுக்கான அந்த மக்களுக்கான மசோதாக்கள், மக்களுடைய நலத்திட்டங்கள் அல்லது மக்களுக்கான என்னென்ன செய்யணுமோ தொடர்ந்து வந்து இதை வந்து செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மசோதாக்கள் கொண்டு வரும் பொழுது அதற்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுற ஒருவராக தான் இருக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் B.R. ஹவாய் அவர்கள் மீது ஒரு சனாதனி வந்து ஷூ எடுத்து எரியறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா அந்த மாண்பை சீர்குலைக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தான் வந்து ஒரு சுப்ரீம், அதுதான் பாதுகாக்கக்கூடியது. அந்த இடத்துல எப்படி வந்து நீங்கள் வந்து ஷூ எடுத்து ஒரு சனாதனி வந்து எரிஞ்சிட்டு கடவுள் சொன்னார் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவர் வந்து எப்படி செயல்பட்டாரோ அப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் RN ரவி அவர்கள். அப்போ நீங்கள் வந்து இதுவரை எந்த தமிழ்நாட்டு வந்ததுக்கப்புறம் எந்த மாண்பையும் எதையுமே அவர் வந்து பாதுகாக்கவில்லை. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எந்த ஒத்துழைப்பும் இல்லை. அப்போ இந்த பின்னணியில் இன்றைக்கி வந்து அவர் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டை மட்டுமல்ல, தமிழர்களை வந்து ஒட்டுமொத்தமாக அவமதிக்கிறது மட்டுமல்லாது அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறார். எத்தனை முறைங்க குட்டுவாங்க? உச்சநீதிமன்றம் தானங்க வந்து நீங்கள் வந்து வெளிப்படையாக 415 பக்கம் இதை வந்து நீங்கள் வந்து அவர் நேராக ரிசைன்மெண்ட்டு அவர் ஓடி இருக்கணும்.